அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் விஜய் தமிழருக்கு ஆட்சி பண்ணுறாரா, இல்லை கன்னடர்களுக்கு ஆட்சி பண்ணுறாரா, ஆந்திரா மலையாளிகளுக்கு ஆட்சி பண்ணுறாரா அப்படிங்கிறதே தெரில. ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு டெல்லி பிரதிநிதியாக ஒரு கன்னடர் போட்டிருக்காரு. அவர் பேர் கே வெங்கட் நாராயண் அப்படிங்கிறவர். அவர் சுத்த கன்னடம், ப்ரௌடு கன்னடிக்கா. அந்த ப்ரௌடு கன்னடிக்கா போய் தமிழ்நாடு பிரதிநிதியாக போட்டிருக்காரு. இது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் தமிழருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். தமிழில் ஒருத்தன் கூட இல்லையாடா, தமிழ்நாடு பிரதிநிதியாக டெல்லியில் போடுறாங்க, அப்போ தமிழர் ஒருத்தர் கூட இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இயற்கையாக வருதில்ல. அதான் சீமான் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. இது தமிழருக்கு ஒரு அவமானம். என்ன சொல்கிறாருன்னா, தமிழர் அல்லாத ஒருத்தரை டெல்லி பிரதிநிதியாக நீங்கள் எப்படி போடலாம்? தமிழர் அல்லாத ஒருத்தரை தமிழரை போடுங்க, தமிழர் அல்லாத எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்க்கிட்டேங்கிறார். இன்னொன்று, தமிழே தெரியாத ஒருத்தரை அவர் எப்படி டெல்லி பிரதிநிதியாக போடுறீங்க? இது நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அந்த பதவியிலேருந்து அவரை தூக்கணும், அந்த பொறுப்பு கொடுக்கூடாதுன்னு. ஏன்னா இப்போ லைவாக காவேரி இஷ்யூ போயிட்டுருக்குது. இப்போ அந்த டெல்லி தமிழ்நாடு சார்பாக டெல்லியில் அந்த வழக்கு நடத்தணும், உச்சநீதிமன்றமோ இல்லை மத்திய அரசை ஒன்றிய அரசை நம்ம கோப்புகள் கொடுக்க வழக்க நம்மளுக்கு தான் இருக்குது, நம்மளுக்கு காவேரி உரிமையில் இவ்வளோ சதவீதம் இருக்குது, அது நம்மளுக்கு காவேரி தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி பேசணும்னா இவர் எப்படி நம்மளுக்கு சார்பாக பேசுவார்? இவர் ஒரு கன்னடர், அவர் கன்னடா சார்ந்து தானே பேசுவார், தமிழ்நாடு சார்பாக எப்படி பேசுவார்? அப்போது ஒரு கன்னடரை எப்படி அந்த பொறுப்புக்கு போடலாம்? இப்போ தான் லைவாக போயிட்டுருக்கு மேகதாது பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனால் இந்த வெங்கட் நாராயண் அந்த கன்னடா முதலமைச்சரோட லிங்கில் இருக்கார் அப்படிங்கிறார். ஒரு பக்கம் விஜய் அவர்கள் காவேரி பிரச்சனை இருக்குது, அது மேகதாது கட்ட விடக்கூடாது அப்படின்னு நடுவர் மன்றம் அமைக்கிறோன்னு சொல்கிறாரு. அதிலே ஒரு சூழ்ச்சி இருக்குது. அதுதான் ஐயா மணியரசன் இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க. நடுவர் மன்றம் அமைக்கிறேன்னு சொன்னதே அந்த காவேரி பிரச்சனையை கன்னடத்துக்கு தாரை வாக்கக்கூடிய ஒரு நுண் அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் கன்னடாவை கொண்டு போய் போட்டிருக்காங்க தமிழ்நாடு பிரதிநிதியாக டெல்லியில். இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி இது தமிழருக்கு அவமானம், ஒரு தமிழன் கூட இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, சாட்டையனை நேற்றுக்கு பேசின ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இது சார்பா அவர் தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதி கர்நாடகாவை சேர்ந்தவர், தமிழ்நாட்டுடைய டெல்லி பிரதிநிதி கர்நாடகாரரு, தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலர் ஆந்திராக்காரரு, தமிழக முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர் ஜானகிசாமி ஆந்திராக்காரரு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர் பொது நிகழ்ச்சி விஷ்ணு ரெட்டி ஆந்திராக்காரரு. என்ன நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? என்ன சொல்றான்னா, தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலர் இருக்குல்ல, அது ஒரு அதிகாரி இருக்கார்ல, அவர் தமிழர் கிடையாது, ஆந்திராக்காரன். அதே மாதிரி விஜயுடைய விஷ்ணு ரெட்டி அந்த ஆலோசகர், பொது நிகழ்வு ஆலோசகர் பார்த்தா அது ரெட்டி ஆந்திராக்காரர். அரசியல் ஆலோசகர் ஜானகிசாமி அவர் ஆந்திராக்கார். இன்னும் சொல்லப்போனால் விஜய நாராயணன்ட்டு அவர் என்னென்னா தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல், அவர் பார்த்தா ஒரு மலையாளி. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு பதிவை பாருங்கள், புறநாய ரெட்டின்னு ஆதவ் ரெட்டி, கீர்த்தனா கம்மா. அப்போது என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரில. முழுக்க சாட்டை சொல்கிற மாதிரி, சாட்டை இந்த டீட்டெயிலாம் சொல்லும்போது நம்மளுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஆள் கூட தமிழர்களை போட்டால் என்ன? ஏன் இந்த விஷ்ணு ரெட்டி ஆந்திராக்காரை கொண்டு வரணும்? ஏன் ஜானகிசாமியை ஆந்திராக்காரை கொண்டு வரணும்? ஏன் தமிழருக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற அந்த, ஏன்னா முக்கியமான பொறுப்புகள் பூரா அவங்கள தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ கர்நாடகாரு போய் டெல்லி பிரதிநிதியாக போட்டிருக்காங்க. இதில் இந்த கேவிஎன் வெங்கட் நாராயண் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவருடைய படம் ஜனநாயகன் படம், அந்த படத்தையே சென்சார் போர்டில் இந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர், திறமில்லாத ஒரு ப்ரொடியூசர். தன்னுடைய படம் சென்சார் ஆகணும் அப்படின்னா அதில் பேசி சென்சார் ஆகிறதுக்கு முடியாமல் ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் ஆயிடுச்சு. ஒரு திறமை இல்லாத ஒருத்தர் இவர் தான் தமிழ்நாடுக்காக காவேரி பிரச்சனைக்கும் அந்த மேதாது பிரச்சனைக்கும் தமிழ்நாடு சார்பாக பேசி இது பண்ண போகிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் சீமான் அவர்கள் அறிக்கை விட்டாங்க, இன்னொரு பக்கம் சாட்டை எண்ணெய் நிறைய தகவல் சொல்லிட்டாரு. இது மாதிரி பண்ணுறது விஜயநகர பேரரசுடைய ஆட்சியாக தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சாட்டை எண்ணெய் பேசிட்டேன். ஆனால் ஒருத்தர் மட்டும் தலைமறைவு. இங்கே பாருங்கள் மக்களே, இதில் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி இந்த தடவை தோற்றதுக்கு காரணம் இனவாதம். சீமான் பேசலை, சீமான் ஸ்டாலினோட இணக்கமாக போயிட்டார், வைகோவோட இணக்கமாக போயிட்டார், இவங்களாம் தெலுங்கர்கள். ஆனால் தமிழனான விஜய் சீமான் எதிர்க்கிறாரு. அப்போ இதுதான் சீமானுடைய தோல்விக்கு காரணம், இனவாதம் பேசணும் அப்படின்னு சொல்கிற பாரிசாலை. நாம் தமிழர் கட்சியில் ஒரு 5 வேட்பாளர் போட்டாங்கப்பா தெலுங்கர்களை. இப்போ 5% இருக்காங்களா, ஒரு 5 வேட்பாளர் போடுறது இயற்கை தான், அதை நம்ம ஒன்றும் குறையாக சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சி கொள்கை ஏற்று வந்த தெலுங்கர்களுக்கு நம்ம பதவி கொடுக்கறது, அதிகாரம் கொடுக்கறது அது இயல்பு தான். அவங்க மக்கள் தொகைக்கு இருக்காது. அது ஒரு நார்மலாக எல்லாம் நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணும்னு வைங்களேன். அதை பார்த்துட்டு நாம் தெலுங்கர் கட்சின்னு சொன்னால் இந்த பாரிசான ஆதரவாளர்கள் இப்போது விஜய் கட்சி முழுக்க பார்க்க போனால் சாட்டை சொல்கிற மாதிரி எங்கடா தமிழனே காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
அப்போ சீமான் அவர்கள் வந்து ஒரு தெலுங்கர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா நாம் தெலுங்கர் கட்சி ஸ்டாலினை சந்திச்சா துரோகி அப்படின்னு சொல்கிற இவர் பாரிசாலன் தலைமுறை ஆயிட்டாப்புலங்க. இந்த விஷயத்துக்கு வாயை திறக்கலங்க. நானும் அவரோட ட்விட்டரை பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஃபேஸ்புக்கில் போட மாட்டார், ட்விட்டரு யூடியூப் தான் பார்த்தா இதை பற்றி பேசவே இல்லைங்க. தொடர்ந்து நானும் வந்து இந்த விஷயத்தை பற்றி நல்லா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம செய்தி தொடர்பாளர் பாக்கியராசனம் கூட ஒரு தடவை விஜயநகர ஆட்சியோட நீச்சேதம் நடக்குதுன்னு சொல்லி இந்த ஜான் ஆரோக்கியசாமி நியமனத்துக்கும் விஷ்ணு ரெட்டி நியமனத்துக்கும் போட்டிருந்தார் பதிவு. என்னடா அது அப்படின்னு சொல்லி, விஜயநகரம் ஆட்சியாக தான் வந்து இப்போ நடக்குது அப்படின்னு ஜெரட்டா பண்ணிருந்தார். ஆனால் அந்த விஜயநகரத்தை பற்றி விஜயநகர ஆட்சி கொடுத்து தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பார் பாரிசாலன், எப்போ திமுக ஆட்சி வரையும். ஆனால் பாருங்கள், விஜய் ஆட்சி வந்தோடனே விஜய் அவர்கள் அரசவையில் பூரா அந்த கிருஷ்ணதேவராயர் அரசவை வந்து எந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. விஸ்வநாத நாயக்கருடைய அரசவை எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவங்க சொல்கிறாங்களே திருமலை நாயக்கருடைய வாரிசா நாங்கங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் இவர் வாயை திறக்க மாட்டார், பேசவே மாட்டார், விஜய்க்கு எதிராக எந்த அரசியலுமே பேச மாட்டாருங்க. சரிப்பா, இனவாதம் சீமானு பேசுகிறது தப்பு, நாங்கள் இதுக்கு மேலே இனவாதம் பேச மாட்டோம், ஒன்றும் பேச மாட்டோம். இப்போ நானே இந்த வீடியோவில் இனவாதம்லாம் பேசலை, நல்லா கொடுக்கட்டும், கன்னடத்தை சேர்ந்தவங்களுக்கு பதவி கொடுக்கட்டும், அது வந்து அவர் வந்து அனுபவிக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆந்திரா சேர்ந்தவங்களுக்கே கொடுக்கட்டும். ஆந்திராவுக்கே வந்து பார்த்திங்கன்னா மாரிதாஸ் சொல்கிறாரு, எல்லாமே போயிட்டுருக்குது, தொழிற்சாலையெல்லாம் நம்மளுக்கு முதலீடு வர வேண்டியதெல்லாம் அங்கிட்டு போயிட்டுருக்கு. நம்ம அதுக்கெலாம் வந்து வீடியோ போடவே இல்லையே, தெலுங்கு இருக்கிறத நம்ம பேசவே தேவையில்லையே. ஏன்னா இங்கே தமிழர்கள் வந்து 8 கோடி பேர் இருக்கோம்னா நம்ம ஆளுக்கு தானே ஓட்டை போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிறது. கீர்த்தனாவை யார் தேர்ந்தெடுத்தா? நம்ம இவரை வந்து யார் தேர்ந்தெடுத்தா? ஆதவ விஜய் அவர்களை யார் தேர்ந்தெடுத்தா? தமிழர் தானே தேர்ந்தெடுத்தாங்க. மெஜாரிட்டி நம்ம தானே இருக்கிறோம். தெலுங்கர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு 5% இருக்காங்கன்னா அவங்க ஓட்டு போட்டு ஒன்றும் வர முடியாது. அப்போது இது எல்லாம் அப்போ தமிழர்கள் அனுபவிக்கிற நம்ம இனவாதம் பேசி அதெல்லாம் வேஸ்ட்டு. தெலுங்கர்கள் எதிர்ப்பு அதெல்லாம் பேசி நம்ம வேஸ்ட்டு. 2500 பணம் கொடுக்கணும். சரக்கு வந்து டாஸ்மார்க்கை மூடக்கூடாது, நான் அந்த விலையை குறைச்சி கம்மியான விலையில் கொடுக்குறேன், 160 ரூபாய்க்கு வாங்குறாங்களா, நான் 80 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொன்னால் தான் அவ்வளோதான். அதில் தான் அரசியலுங்க. இங்கே வந்து தமிழ் ஆளுங்கிறதெல்லாம் அரசியலில், தமிழ் தேசிய அரசியலில் வந்து ஒரு விஷயமே வந்து போச்சு. அந்த யார் வேணால் ஆளட்டும்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம இவங்கள்ட்ட போய் திருப்பி நம்ம பேசி நம்ம புரிய வைக்கவும் முடியாது. அவங்களுக்கு தேவை காசு தான். ஆனால் நம்ம என்ன கேட்குறோன்னா, இந்த பாரிசாலன் வந்து அவ்வளவு மூர்க்கமாக ஏற்றுக்கு இருந்தாப்புல, ஆனால் வாயை திறக்கலையே. விஜய் ஆட்சியில் வந்து முழுக்க எப்படி விட்டு ஆட்களை போடுறாரு, வாயை திறக்கலைங்க. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாம் தமிழ் ஏதாவது சின்ன ஒரு தப்பு பண்ணிடுச்சு, சீமான ஒரு சின்ன தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னா ஆம்பார். ஆனால் என்னடான்னா வாயை திறக்கலை, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பாரிசாலன் என்னண்ணே நீ வந்து அப்படி பேசுவாருங்க. முன்னாடியெல்லாம் வந்து விஜயநகர ஆட்சியில் வந்து அவங்க தான் இங்கே முழுக்க கோயிலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து இது பண்ணிட்டாங்க, 700 வருஷம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பல விஷயங்களை. விஸ்வநாத நாயக்கராக தான் 76 பாளையமாக பிரித்து தமிழர்களை வந்து கூறு போட்டு தமிழ் மன்னர்களை வந்து இருந்தாங்கள்ல அதெல்லாம் வந்து இது பண்ணி சாதி ரீதியாக எல்லாம் நம்மளை பிரித்து எல்லாமே அப்படின்னு சொல்லுவாப்புல. என்னன்னா ஆளையை காணோம், அதை பற்றி பேசவே மாட்றாப்புல. சரி, அதை பற்றி பேசணும் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு வைங்களேன், ஏன் இந்த நியமனத்தை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறாப்புலங்கிறது தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. முன்னாடி என்ன சொன்னாப்புலன்னா விஜயநகரங்க வந்து தெலுங்கர்னாங்க, இப்போ என்னடானா கன்னடர்ன்ட்டார். என்ன எப்போ எப்படி மாற்றி பேசுவார்னே தெரில பாரிசாலன். அப்போ பாரிசாலனை ஃபாலோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அவர் தமிழ் தேசியவாதியே கிடையாது. இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோம், தமிழ் தேசியவாதி நினச்சிக்கணும். இல்லை, அவர் தமிழ் தேசியவாதி போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழருக்கு எதிரான சிந்தனை கொண்டவர் தான், அவ்வளோதான். தமிழருக்கு எதிரான சிந்தனைனா தமிழருக்குள்ளேயே சீமானை வந்து பலரோட சீமானுடைய கருத்தியலை வந்து உடைக்கணும், சீமானை வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கரோட நெருக்கமாக இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்கள்ல, அவங்க சீமானை வந்து வெறுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அரசியல் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான். இல்லாட்டினா இந்த விஷயத்தை இந்நேரம் அவர் தானங்க முதல்ல வந்து ட்வீட் போட்டிருக்கணும். வேல்முருகன் அவர்கள் ட்வீட் போடுறாரு, சீமான் அவர் ட்வீட் போடுறாரு, சாட்டை நான் பேசுகிறாரு, நான் பேசுகிறேன், எல்லாம் பேசுகிறாங்க, பாரி மட்டும் பேசலையே. அப்போ உள்ளுக்குள்ளே பாரிசாலன் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாரு, அவர் தமிழருக்கான ஆள் இல்லை. அதனால நம்ம தொடர்ந்து அவர் விமர்சிக்கிட்டே தான் இருப்போம். ஒருத்தருடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.